தமிழகம்னா கல்வியில், பாரம்பரியத்தில், கலாச்சாரத்தில், அரசியலில் சிறந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு பேர் நமக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மற்றவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய அளவில் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. இன்னும் பல விஷயங்களையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? விஜய் அவர்கள் வரும்போதே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாச்சு. இதில் மிக மோசமான அளவில் இந்த தள்ளப்பட்டு இந்த நெருக்கடியில் கீழே விழுந்த நபர் எழும்பி ஒரு பாட்டிலை மட்டும் விஜய் அவர்களை நோக்கி வீசியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அங்கே இந்த தண்ணியை எரிஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதை கவனிச்சுட்டு அப்போவே சுதாரித்து ஏதோ சிக்கல் இருக்குது, சிக்கல் நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை நிப்பாட்டியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறாது. அது மாதிரி அருகில் இருந்த மரத்தில் ஏறினது, மரம் முறிந்து விழுந்து அதில் மக்கள் நசுங்கினது, வீட்டு மாடி மொட்டை மாடி அந்த தகடில் ஏறி இருந்து அங்கேருந்து மொத்தமாக கீழே விழுந்து செப்டிக் டேங்கில் விழுந்து 10 பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவர்களை தூக்கி ஆம்புலன்ஸை தூக்கி போட்டு கொண்டு போயிருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அதை பலரும் தடுத்துருக்காங்க. எப்படி ஆம்புலன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது, அதாவது அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாது, அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். விஜய் அவர்களே என்ன கேட்குறாரு? என்னப்பா நம்ம கூட்டத்தில் நம்ம கட்சி கொடியை கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வருது, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு இளவும் தெரியாது. அனுமதி கொடுக்கும்போதே நீங்கள் போதிய ஆம்புலன்ஸை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆம்புலன்ஸை நிறுத்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஏற்படும் போது அந்த ஆம்புலன்ஸ் தான் வந்திருக்கு.